இந்த வீடியோல லூப்னா என்ன, லூப்ல என்ன டைப்ஸ் இருக்குன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளியர் கட்டா பார்க்க போறோம். சோ லெட்ஸ் ஸ்டார்ட். சரி, ஓகே. நம்ம லூப்புக்கு போலாம். லூப்னா என்ன? நான் சொன்னேன் இல்லையா, ரிப்பீட்டடா ஒரு டாஸ்க் நடக்கணும். அதாவது திரும்ப திரும்ப வந்தான் சுட்டான் சுத்தா ரிப்பீட், அதான் லூப். சரியா? அதுல 4 இருக்கு. ஒன்னு ஒயில் லூப், டு ஒயில் லூப், ஃபார் லூப், ஃபார் ஈச் லூப். ஒயில்னா என்ன, டு ஒயில்னா என்ன, ஃபார்னா என்ன நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஃபார் ஈச் வந்து அட்வான்ஸ் லூப் நம்ம பார்க்க மாட்டோம். ஓகேவா? ஓகே. இப்போ லூப்ல பேசிக்கா நம்ம பண்ண வேண்டிய ஒரு 3 விஷயம் கைஸ். ஒன்னு இனிஷியலைசேஷன், ஒன்னு கண்டிஷன், ஒன்னு அப்டேஷன். அது என்ன சார் இனிஷியலைசேஷன், கண்டிஷன், அப்டேஷன், சன் சன் சன்னு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இந்த டாஸ்கை ரிப்பீட்டா பண்றதுக்கு நமக்கு ஒரு 3 விஷயம் தேவை அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அதுதான் இந்த 3 விஷயம். அந்த 3 விஷயத்த நம்ம எப்படி சொல்லலாம்னா, இப்போ வந்துட்டு ஒரு சினாரியோ, ஓகேவா? உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும். இப்ப அவங்ககிட்ட போன் பேசுவீங்க, நம்ம பேசணும் இல்லையா, கண்டினியூஸா இந்த ஒரு 3 மணி நேரம் பேசணும் இல்லையா, அதுதான் லூப். 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றதுக்கு பேர் தான் இனிஷியலைசேஷன். நீங்க பேச 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 ஒரு 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 10 நிமிஷத்துக்கு ஒரு 5 ரூபாய் காலியா போயிட்டே இருக்கு இல்லையா. இந்த 10 நிமிஷத்துக்கு 5 ரூபாய் போகணுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும் இல்லையா, அந்த கான்செப்ட் பேரு கண்டிஷன். சரியா? அந்த 100 ரூபால அப்படியே இந்த 100 ரூபால ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல 5 ரூபாய் போயிடும், செகண்ட் 10 நிமிஷத்துல ஒரு 5 ரூபாய் போயிடும். அப்ப 95, 90, 85, 80 அப்படின்னு கம்மியாயிட்டே வருது இல்லையா. இதுக்கு பேரு அப்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எண்ட் ஆஃப் த டே இது 0 அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் உங்க என்ன ஆகும், உங்க போன் கால் கட் ஆயிரும். அதே மாதிரி இந்த அப்டேஷன் நம்ம பண்ண 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 நம்மளோட இனிஷியல் பண்ணிப்போம்ல இந்த 100 ரூபா, அதே மாதிரி நம்ம இனிஷியலா ஒரு 50 அப்படி நீங்க கொடுத்துருக்கோம்னா, இந்த அப்டேஷன் பண்ண பண்ண இந்த 50 மைனஸ் ஆகி 0ன்னு வந்தோடனே நம்ம லூப்பு கட் ஆயிரும். ஸோ இப்படிதான் வந்துட்டு நம்ம ஒரு லூப்பை ஸ்டார்ட் பண்ணி அந்த லூப்பை எண்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஒயில் போட்டு ஒரு கண்டிஷன் எழுதுறோம். இந்த கண்டிஷனுக்குள்ள நீங்க 100 அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. வந்துட்டு எனக்கு 0 ஆகுற வரைக்கும் நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். இந்த 100ன்றத நான் என்னன்னு கொடுத்துக்கிறேன், வெறும் 100ன்னு கொடுக்கல, இன்ட்டு நம் ஈக்குவல் டு 100 அப்படின்னு இங்க கொடுத்துக்கிறேன். நான் இங்க கொடுத்தேன்னா நான் டைரக்டா கொடுக்குறேன்னு அர்த்தம். என்னால டைரக்டா ஒரு வாட்டி 100 ரூபாயை கிளிக்க முடியாது. அதனால என்ன பண்றேன், அக்கௌண்ட் பேலன்ஸ்ல 100 ரூபா வச்சுக்கிறேன். டிஜிட்டல் இந்தியா, சரியா? டிஜிட்டல்ல இங்க போய்கிட்டே இருக்கும் நம் அப்படின்னு வச்சுக்கிறேன். வச்சுட்டு என்ன பண்றேன், கால் பண்ணிட்டு பேசிட்டே இருக்கேன். சரியா? எப்படா முடிப்பா அப்படின்னா, அதுக்கு இங்க உனக்கு ஒரு அப்டேஷன் அப்படின்னு ஒண்ணு கொடுக்கணும். என்ன கொடுக்குறேன், இந்த நம்பர் வந்துட்டு நம்ம வந்துட்டு டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதாவது ஒன்னா நமக்கு வந்துட்டு மைனஸ் பண்ணும். இப்போ வந்துட்டு நம் மைனஸ் மைனஸ் அப்படின்னு கொடுத்தா இந்த 100ன்றது என்ன ஆகும், 99 அப்படின்னு ஆகும். முதல் வாட்டி இந்த லூப்புக்கு உள்ள வந்தோன்னா என்ன ஆகும், இந்த 100 ரூபாய் இருக்கும், உள்ள வந்து பேசுவான். இங்க வந்துட்டு பேசி முடிச்சுட்டு பேசிக்கிட்டே இருப்பான். அவன் பேசி முடிச்சிருப்பான், ஒரு வார்த்தை பேசி முடிச்சிருப்பான், ஒரு வார்த்தை வேண்டாம், 10 நிமிஷம் பேசி முடிச்சிருப்பான். அப்ப இங்க நமக்கு இங்க என்ன ஆகும், நம் மைனஸ் மைனஸ் 10 நிமிஷம் பேசணும்னா என்ன ஆகும், நம் மைனஸ் மைனஸ் 100ல இருந்து 99 மறுபடியும் லூப்புக்குள்ள போகும். சரி, இப்போ அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, 99 ரூபா இருக்கு. சரி, நீ பேசிக்கிட்டே இரு. அப்ப நான் என்ன பண்றேன், நீ பேச பேச நான் ஒரு ரூபாயா கம்மி பண்ணிட்டே வரேன். அப்படி மாத்தி 90ன்றது 9 ரூபாய் ஆயிடுச்சு. சரியா? 90 ருபீஸ்ன்றது 9 ருபீஸ் ஆயிடுச்சு. அப்படியே கம்மி ஆயிட்டே வருது. வந்து இப்ப 0 அப்படின்னு ஆயிடுச்சு. சரியா? இப்ப என் அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, 0 தான் இருக்கு. அப்ப என்ன ஆகும், அவ்வளவுதான்டா, உன்னால டேய் போதும்டா, இதுக்கு மேல நீ பேச வேணாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லூப் பிரேக் ஆயிரும். இதுதான் கைஸ் வந்துட்டு லூப்போட பேசிக். ஓகேயா? லூப்ல நம்ம முத பார்க்க போற லூப் ஒயில் லூப். ஒயில் லூப் அப்படின்றது என்னன்னா, நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வந்துட்டு இப்ப ஸ்விட்ச் அப்படின்றதுல எப்படி ஸ்விட்ச் அப்படின்ற ஒரு கீவேர்டு எழுதி ஒரு கண்டிஷன் கொடுத்து உள்ள எழுதுறோமோ, அதே மாதிரி இந்த ஒயில் லூப். இந்த ஒயில் லூப் அப்படின்றது என்னன்னா, ஒயில்னு ஒரு கீவேர்டு எழுதி பக்கத்துல கண்டிஷன் எழுதும். இந்த கண்டிஷன் நம்ம என்ன வேணா கொடுக்கலாம். அது ஏன் சார் நம்ம ஒயில் லூப்ல கொடுக்கணும் அப்படின்னா, ஒயில் லூப்ன்றது என்ட்ரி கண்ட்ரோல் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, உன்கிட்ட பேலன்ஸ் 100 ரூபாய் இருந்தாதான் உன்னால போனே போட முடியும். உன்கிட்ட பேலன்ஸ் 0 இருந்தா உன்னால போன் போட முடியுமா? ஓகேயா? இந்த ட்ரூன்றத நான் என்னன்னு கொடுக்குறேன்னா, ஒரு பூலியன்ல பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு ட்ரூ அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கேன். என்கிட்ட காசு இருக்கு. சரியா? இந்த ஒயில் லூப்ல கண்டிஷனுக்குள்ள நான் இந்த பேலன்ஸ் அப்படின்றத போடுறேன். கைஸ், நான் ஏன் திரும்ப திரும்ப ஒரு வேரியபிள், ஒரு டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணி போடுறேன்னு உங்களுக்கு தோணலாம். ஏன்னா நீ ட்ரூன் போட்ட டேரக்டா ட்ரூன் போட வேண்டியதானே அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு வந்துட்டு டைரக்டா கொடுத்தோம் அப்படின்னா அதை ஃபோர்ஸ் பண்ணி நம்மளால க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா டைப்ல கொடுத்தோம்னா நம்ம இந்த டேட்டா டைப்பை எப்பப்பெல்லாம் வேணுமோ அப்பப்பெல்லாம் மாத்திக்கலாம்.
சரியா? அன்னைக்கு சொன்னது ஒரு டப்பா இருந்துச்சுன்னா அந்த டப்பாவை நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணிக்கலாம். சரியா? உள்ள இருக்கிற இன்கிரீடியன்ட் வந்துட்டு பாதிப்பாகாது. ஒயில் லூப்ல பேலன்ஸ் என்கிட்ட ட்ரூன்னு இருக்கு. ஸோ எனக்கு வந்து உள்ள வந்துருச்சு. இப்ப இதுல ட்ரூ அப்படின்னு இருந்தாதான் நமக்கு இந்த லூப்புக்குள்ளேயே வரும் இல்லையா? இதுக்கு பேர் தான் என்ட்ரி கண்ட்ரோல் லூப் அப்படின்னு சொல்லுவோம். உன்கிட்ட வந்துட்டு என்ட்ரி பாஸ் இருக்கு, உள்ள வர்றதுக்கு உனக்கு தகுதி இருக்கு அப்படின்னாதான் வந்து உன்னை உள்ளேயே விடும். இல்லைன்னா நீ வராத, அப்படியே வெளில போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனே ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த லைன் போயிடும். அதுக்கு பேர் தான் ஒயில் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து நான் இந்த பேலன்ஸ்ல வந்து ட்ரூன்னு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு என்ன பண்ணுச்சு, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல நம்ம என்ன கொடுத்துக்கலாம், ஓகே என்டர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நான் வந்து உள்ள வந்துட்டேன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்ப இது எப்ப ஃபால்ஸ் ஆகும் அப்படின்னா, இது உள்ள வந்து என்டர் ஆயிடுச்சு. ஓகே, நான் வந்து 100 லைன்லாம் பிரிண்ட் பண்ண முடியல. உள்ள வந்து இது என்டர் ஆயிடுச்சு. என்டர் ஆன உடனே நான் என்ன பண்றேன், இந்த பேலன்ஸை நீ என்ன பண்ணிரு, ஃபால்ஸ் ஆக்கிரு அப்படின்னு சொல்லிடுறேன். அப்படி சொன்னோன்னே என்ன ஆகும் கைஸ், இதுல உங்களுக்கு புரியுதா கைஸ்? இதுதான் வந்து கண்டிஷன். ஓகேயா? இது கண்டிஷன், இது அப்டேஷன். ஓகே, இது இனிஷியலைசேஷன். ஓகே கைஸ், இதுதான் இனிஷியல் பண்றோம். அதாவது காசு இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு இனிஷியலைசேஷன் பண்றோம். இந்த காசை கொடுத்தா நம்ம உள்ள வரலாம் அப்படின்றது கண்டிஷன். ஸோ இந்த காசு வந்துட்டு எப்ப காலியா, எப்படி காலியா போகுது, இதுதான் அப்டேஷன். எந்த வேல போகுது, நான் என்ன பண்றேன், இங்க எப்படி பண்றேன், இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், நம்ம மைனஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு காசை கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணேன். இங்க நான் என்ன பண்ணேன், என் காசு நான் இருக்குன்னு சொன்னேன், இப்ப நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். சிம்பிள். அப்ப நான் வந்து இன்ட்ல யூஸ் பண்ணேன், இப்ப பூலியன்ல யூஸ் பண்றேன். இது நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப நான் ஃபால்ஸ் அப்படின்னு அப்டேஷன் கொடுத்த உடனே எனக்கு என்ன ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்ப இந்த மறுபடியும் ஃபால்ஸ் ஆயிட்டு மேல போயிடும். ஒரு லைன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப லூப் நடந்துட்டே இருக்கும்னு சொன்னால, இப்ப மேல போகும்போது இங்க என்ன செக் பண்ணும், இந்த பேலன்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்ப என்ன பண்ணும், உன்கிட்ட காசு இல்ல, நீ உள்ள வராத போ அப்படின்னு சொல்லிட்டு லூப்பை பிரேக் பண்ணிடும். ஓகேயா? இதுதான் ஒயில் லூப்போட வேலை. ஒயில் லூப் மேக்ஸ் மெயினா எதுக்கு யூஸ் பண்றோம்னா, உன்கிட்ட காசு இருந்தாதான் நீ போனே பேசணும், நீ வந்துட்டு உன்கிட்ட கண்டிஷன் ட்ரூவா இருந்தாதான் நீ உள்ளேயே வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம், ஒயில் லூப் யூஸ் பண்றோம். புரிஞ்சா கைஸ்? ஒயில் லூப்னா என்னன்னு புரிஞ்சா? இப்போ இந்த இடத்துல நான் இந்த சுவிட்சை ரிமூவ் பண்ணிடுறேன். என்ன பண்றேன், இந்த ஸ்கேனர் வந்து இருக்கட்டும். இந்த ஸ்கேனர் வந்து சரி இருக்கட்டும். இந்த ஸ்கேனர்ல ஆப்ஷன் ஒன்று இருக்கு. சரியா? இந்த ஆப்ஷன்ல நான் இப்போ வந்து ஒயில் லூப் கொடுக்குறேன். ஒயில் லூப் எப்படி கொடுக்கணும், ஒயில் அப்படின்னு கொடுக்கணும். ஒயில் அப்படின்னு கொடுத்துட்டு பக்கத்துல ஒரு பேரந்தசிஸ் ஓபன் பண்ணும். ஓபன் பண்ணி இந்த பேரந்தசிஸ்குள்ள கைஸ் இதுல இந்த ஆப்ஷன் அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் நான் இனிஷியலைஸ் பண்றது. ஓகேயா? உங்களுடைய ரெஃபரன்ஸுக்கு நான் ஒண்ணு கொடுக்குறேன். ஓகே, இவ்வளவு நேரம் நம்ம இப்படி கொடுத்தோம் இல்லையா, நம்ம அங்க கொடுக்கும்போது என்ன வருது, எம்டியா வருது இல்லையா, உங்கள்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்குது, ஆனா அந்த கர்சர் மட்டும் இருக்குது. நான் என்ன பண்றேன், அதுக்காண்டி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லன்னு போட்டு என்டர் அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கிறேன். ஸோ என்ன பண்ணும், நம்ம ஸ்கேனர் கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆன உடனே உங்களுக்கு இந்த என்டர் அப்படின்னு பிரிண்ட் ஆகி நம்ம கிட்ட இப்படி ஒரு கர்சர் வந்து வெயிட்டிங்ல நிற்கும். அந்த கர்சர்ல நம்ம என்ன என்டர் பண்ணுமோ அதை என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு சுலபமான வழி. இதுக்குள்ள நான் என்ன பண்றேன், எனக்கு இந்த ஆப்ஷன்ல எவ்வளவு இருக்கோ, ஓகே, இந்த ஆப்ஷன்ல எவ்வளவு இருக்கோ அது வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறேன். இந்த ஆப்ஷன்ல எவ்வளவு இருக்கு, ஒரு 5 நம்ம என்ன வேணா கொடுத்துக்கலாம். ஆனா இந்த ஆப்ஷன் என்ன ஆகணும், 0வா வரணும். ஓகேயா? இந்த ஆப்ஷன் 0 ஆகிற வரைக்கும் நான் என்ன பண்றேன், இந்த லூப் வந்து ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேயா? இந்த ஆப்ஷன்ல சார் நீ கேட்கலாம், சார் நீ அப்படி இருந்தாதான் உள்ள வரணும்னு சொன்னீங்க, என்ட்ரி கண்ட்ரோல்னு சொன்னீங்க. அப்ப இங்க எப்படி நம்ம என்ட்ரி கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னா, இந்த ஆப்ஷன்ல நம்ம என்ன கொடுக்குறோம், 5ன்னு கொடுக்குறோம். அந்த 5ன்னு நம்ம கொடுக்குற அந்த 5 இருக்கு இல்லையா, அதுதான் என்ட்ரி கண்ட்ரோல். நீங்க 0க்கு மேல எது கொடுத்தாலும் நீங்க உள்ள வரலான்னு ஒரு ரூல் போடுறீங்க. ஸோ நீங்க 5ன்னு கொடுக்கும்போது நீங்க 0க்கு மேல ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டீங்கன்னு ஒரு அர்த்தம். அதனாலதான் உள்ள வருது. இப்ப நீங்க 0ன்னு கொடுத்தீங்கன்னா அது உள்ள வருமா, உள்ள வராது. ஓகேயா? இப்படிதான் நம்ம வந்துட்டு இந்த என்ட்ரியை கண்ட்ரோல் பண்றோம். ஸோ இனிஷியல் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இனிஷியல் பண்ணிட்டோம், கண்டிஷன் கொடுத்துட்டோம். நம்ம என்ன யூசர் கொடுக்குறாங்களோ அது வந்துட்டு 0க்கு மேல இருக்கிற வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஓகேயா? இப்போ என்ன பண்றோம், என்ன பண்ண போறேன், அது வரைக்கும் நான் என்ன பண்ண போறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் என்ன வேலை பண்ண போறோம். சரி எல்லாம் பண்ணிட்டேன், இவ்வளவு நாள் கண்டினியூஸா என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்ன பண்ண போறேன் நானு, ஜாவா பூட் கேம்ப் B3 அப்படின்னு ட்ரை பண்ண போறேன், அப்படின்னு பிரிண்ட் பண்ண வைக்க போறேன். ஓகே, இதுதான் என்னுடைய வேலை. சரியா? ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், இனிஷியலைசேஷன் பண்ணிட்டேன், கண்டிஷன் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஆனா இப்ப நம்ம இதை எப்படி நிப்பாட்டுறது சார், இப்ப நீங்க கொடுத்துட்டீங்க, இதை வந்துட்டு அப்டேஷன் ஒண்ணு கொடுக்கணும்னு சொன்னீங்க, அது கொடுக்கலன்னா என்ன சார் ஆகும், இப்படி ஒரு டவுட் எல்லாருக்கும் இருக்குதா கைஸ்? இப்ப அதை கொடுக்கலன்னா என்ன சார் ஆகும்,
பிரிண்ட் எல்என்ன்றது என்னன்னா ஒரு லைன் பிரிண்ட் ஆயிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் லைன் போகணும் அப்படின்றதுதான் பிரிண்ட் எல்என். பிரிண்ட்ன்றது என்னன்னா ஒரு லைன் பிரிண்ட் ஆயிட்டு எனக்கு பக்கத்திலேயே பிரிண்ட் ஆகணும் அப்படின்றதுதான் பிரிண்ட். புரிஞ்சா கைஸ்? இப்ப நான் இதை அப்படியே பிரிண்ட் பண்ண போறேன். எனக்கு எரர் என்ன வருதுன்னு பாருங்க. நான் இங்க கொடுத்ததுல நான் அப்டேஷனே கொடுக்கல. கரெக்டா? இங்க நான் கொடுத்ததுல நான் அப்டேஷனே கொடுக்கல. ஆனா எனக்கு வந்துட்டு இப்ப வரைக்கும் எரர் வரல. நான் இப்ப ரன் பண்றேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. என்டர்னு கேக்குது. என்ன கொடுக்குறேன்? எனக்கு வந்து 10 வாட்டி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். சரியா? இப்ப என்ன ஆகுது? பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. பிரிண்ட் ஆகிட்டே இருக்கு. என்ன சார் பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கு, எப்ப சார் நிக்கும் அப்படின்னா நிக்கவே நிக்காது. அது வாட்டில் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கு. நீங்க கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு நீங்க கொடுக்கவே இல்லை. அதனால என்ன ஆகும்? அது வாட்டில் இன்ஃபினிட் டைம். ஒன்றும் இல்லை. நீங்க அதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல் சி கொடுங்க, ஸ்டாப் ஆயிரும். ஓகேயா? கண்ட்ரோல் சி கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் ஆயிரும். இப்போ எனக்கு ஸ்டாப் ஆச்சு இல்லையா? புரிஞ்சா கைஸ்? கண்ட்ரோல் சி கொடுத்தீங்களா ஸ்டாப் ஆயிரும். உங்க லேப்ல யூஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு இப்போ யூஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், லைவா யூஸ் பண்ணி பார்க்குறவங்களுக்கு. ஏன் சார் இது அப்படி ஆகுதுன்னா நம்ம வந்துட்டு 10 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்தோம். இங்க என்ன இருக்கும்? நமக்கு 10 அப்படின்ற ஆப்ஷன் இங்க வந்திருக்கும். 0 இஸ் கிரேட்டர் தென் 10 அப்படின்றதான் கண்டிஷன். அது ட்ரூவா ஃபால்ஸா? 0 இஸ் கிரேட்டர் தென் 10 ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. அப்போ 0 அது அப்ப என்ன ஆச்சு? கண்டிஷன் ட்ரூ ஆயிருச்சு. சோ நமக்கு பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டா? அது எப்ப ஃபால்ஸ் ஆகணும்னு நம்ம சொல்லவே இல்லையே. நீ ட்ரூன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்ட, நீ கொடுத்தா போதும், நான் நிக்காம ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வாட்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. நீ எப்ப அதை ஃபால்ஸ் ஆக்கணும் அப்படின்ற ஆப்ஷனே கொடுக்கல. நான் என்ன பண்றேன்? இப்போ ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். அந்த ஆப்ஷன்ன்ற வேல்யூவை மைனஸ் பண்ணிக்கிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேஷன். இதுக்கு பேர் தான் அப்டேஷன். ஒரு ஆப்ஷன்ன்ற அந்த வேல்யூவை நீ மைனஸ் பண்ணிக்கிட்டே வா, ஒரு வாட்டி மைனஸ் பண்ணிக்கிட்டே வா அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப போய் உன் ப்ரோக்ராம ரன் பண்ணுங்க. நமக்கு என்ன ஆகும்? என்டர் வேல்யூன்னு கேட்கு. இப்ப நான் 5 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு 5 வாட்டி மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கும். பிரிண்ட் ஆயிருக்கா? ஜாவா பூட் கேம்ப் B3, ஜாவா பூட் கேம்ப் B3, ஜாவா பூட் கேம்ப் B3, ஜாவா பூட் கேம்ப் B3 5 வாட்டி பிரிண்ட் ஆயிருக்கு. எனக்கு இப்படி பிரிண்ட் ஆயிருக்கு. கரெக்டா? கண்ட்ரோல் பிளஸ் சி கமாண்ட் ப்ராப்ல போட்டீங்கன்னா இப்படி ஓடிட்டே இருக்கிற லூப் வந்து நின்றோம். இது எங்க சார் நீங்க வந்துட்டு இது எப்ப சார் நிக்கும் அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? இது எப்ப நிக்கும்னா உங்களுடைய ஸ்டோரேஜ் பார்த்து ஒண்ணு இருக்கும். ஓகேவா? ஸ்டாக் ஏரியா அப்படின்னு ஒண்ணு இருக்கும். நம்ம இப்ப ரன் பண்ற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அந்த ஸ்டாக் ஏரியால தான் சேவ் ஆகும். அந்த ஸ்டாக் ஏரியா எப்ப ஃபுல் ஆகுதோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா நின்றும். ஓகேவா? சார் இப்ப எப்படி சார் அடுத்தடுத்த லைன்ல பிரிண்ட் ஆகும் இப்படி பிரிண்ட் ஆகுதுன்னா நான் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன். இப்ப நான் அதே பிரிண்ட் எல்என் அப்படின்னு கொடுக்குறேன்னா எனக்கு என்ன ஆகும்? எத்தனை வாட்டி பிரிண்ட் பண்ணும் கேட்கணும். 5 வாட்டியும் கொடுக்குறேன். எனக்கு வரிசையா 5 வாட்டி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஜாவா B3 பூட் கேம்ப், ஜாவா B3 பூட் கேம்ப், ஜாவா B3 பூட் கேம்ப், ஜாவா பூட் கேம்ப் B3, ஜாவா. நான் 5ன்னு கொடுத்தேன், எனக்கு 5 வாட்டி பிரிண்ட் ஆயிடுச்சு. நான் 500ன்னு கொடுத்தேன், எனக்கு 500 வாட்டி பிரிண்ட் ஆகும். 500 5000 கூட கொடுக்குறேன். 5000 வாட்டி பிரிண்ட் ஆயிருக்கும். நீங்க முடிஞ்சா எண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு 5000 வாட்டி பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேயா? அதே தான் நம்ம ஃபார்ல பார்க்க போறோம். ஓகேயா? நம்ம ஒயில்ல என்ன பண்ணோம்? ஒயில்ல என்ன பண்ணோம்? இனிஷியலைசேஷன், கண்டிஷன், அப்டேஷன் அப்படின்னு 3 கொடுத்தோம். லூப்ல ஆரம்பத்திலே சொன்னேன். கரெக்டா? இனிஷியலைசேஷன், கண்டிஷன், அப்டேஷன் இந்த 3 யூஸ் பண்ணி தான் ஒரு லூப் எழுதுறோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? மினிமம் ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா அதுக்கப்புறம் உங்க கண்டிஷன் செக் பண்ணும். உங்க கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். உங்க கண்டிஷனே அது பார்க்காது. பார்க்காமே போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிரும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1 2 3 அப்படின்னு திரும்ப ஒரு எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே கைஸ்? லூப்னா இந்த 3 விஷயம் பேசிக்கா இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா? இந்த 3 நம்ம எப்படி வந்துட்டு நம்ம இப்ப இந்த ஒயில் எப்படி போட்டோம்? இந்த ஒயில் சும்மா எழுதி அந்த ஒயிலுக்குள்ள ஒரு கண்டிஷன் கொடுத்து சரி நமக்கு புரியல இல்லையா? இங்க இன்ட்னு போட்டு இனிஷியலைஸ் பண்ணோம். இந்த இடத்துல கண்டிஷன் கொடுத்தோம். இந்த இடத்துல அப்டேஷன் பண்ணோம். ஸோ ஃபார்ல எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே பக்காவா அதுலயே இருக்கும் கைஸ். ஓகேயா? ஃபார்ல எப்படி இருக்கும்னா எல்லாமே உங்களுக்கு பக்காவா அதுலயே இருக்கும். அதாவது எப்படின்னா நீங்க ஃபார் அப்படின்னு கொடுத்து இதுக்குள்ள நான் இவ்வளவு எழுதியிருக்கேன் இல்லையா? முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா இனிஷியல் பண்ணிடணும். இனிஷியல் பண்ணிட்டு ஒரு செப்பரேட் பண்ணிடணும். இனிஷியல் பண்ணிட்டு அதை செப்பரேட் பண்ணிடணும். கோலன் வச்சு செப்பரேட் பண்ணிடணும். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிஷன் கொடுக்கணும்.
கொடுத்துட்டு அதை கோலன் வச்சு செப்பரேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அப்டேஷன் பண்ணணும். அவ்வளவுதான் கைஸ் ஃபார் லூப். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த ஒயில் லூப் தான் இப்ப ஃபார் லூப்பை அட்வான்ஸா பண்றோம், ஈஸியா பண்றோம். புரியுதா கைஸ்? ஃபார் லூப்னா என்னன்னு புரிஞ்சா? ஒண்ணுமே இல்ல, அந்த ஒயில் லூப்பையே திரும்ப பண்றோம். பட் என்ன பண்றோம், கொஞ்சம் வேற ஒரு வேல பண்றோம், அவ்வளவுதான். அதே போனு, அதே பேலன்ஸ், அதே ஆளு, நீ வேற ஆள் கூட வச்சுக்கோ, பிரச்சனை இல்லை. வேற ஆளு, வேற வேற டாபிக், என்னமும் பண்ணு. ஆனா மேட்ரு ஒண்ணுதான். போன்ல பேலன்ஸ் இருக்கு, நீ பேசுற, நீ பேச பேச ஒரு 3 hours பேசிட்ட, காசு கம்மியாயிட்டே இருக்கு. ஸோ அது எப்போ முடியுதோ அப்போ வந்து ஒரு லூப் எண்ட் ஆயிடுச்சு. அதே இதை அட்வான்ஸா பண்ற, அதாவது ஒரு ஈஸியஸ்ட் வேலை பண்ற, ஈஸியா பண்ற. ஒயில் லூப் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், ஃபார் லூப் ஈஸியா இருக்கும். புரியுதா? எஸ் எஸ், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஈஸி வே சிங்கிள் லைன் கோடிங். எஸ், அதே தான். ஃபார் லூப் வந்து ஒரே லைன்ல நீ எல்லாத்தையும் கொண்டு வந்துடுற, தனித்தனியா எல்லாத்தையும் எழுத வேண்டாம். புரிஞ்சா கைஸ்? ஃபார் லூப்னா என்ன புரிஞ்சா? எல்லா வாட்டியும் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு வேரியபிளை வெளியில டிக்ளேர் பண்றதுக்கு பதிலா நீங்க உள்ளே டிக்ளேர் பண்ணிடுறீங்க. அதனால இனிஷியலைசேஷன் முடிஞ்சு. அது அப்டேஷனுக்கு கண்டிஷனையும் வந்து பக்கத்திலேயே கொடுத்துறீங்க, அது அப்டேஷன் நீங்க பக்கத்திலேயே கொடுத்துறீங்க. ஒயில்ல எப்படி கடைசியா கொடுப்பீங்க, அது மேல மேல போயிட்டு போயிட்டு வரும்னு சொன்னேன். இதுல எல்லாமே மேலேயே கொடுத்துறீங்க. அங்க என்ன லூப் நடக்குதோ அதே தான் இங்கேயும் நடக்குது. புரிஞ்சா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா ஃபார் லூப்ல? இந்த மாதிரி ஜாவா ரிலேட்டட் கண்டென்ட் மிஸ் பண்ணாம இருக்க B3 சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.